எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் யா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதான். அப்ப நம்ம வந்து அந்த முதல் பாடத்தினுடைய 13வது பக்கம் ராத்திரி ஆமா நிக்க வச்சது. ஆமா ஆமா அதுல 3வது பேர இந்த மனிதன் உடல் என்ற கம்ப்யூட்டர் அண்டவெளி தொடர்பு. அண்டவெளியோடு தொடர்பு வைக்கிறனாலதான் நாம வந்து இந்த கம்ப்யூட்டர் அண்டத்தோடு தொடர்பு வச்சுக்குது. அதாவது சிறுசு பெருசு, சிறுசு பெருசுங்கிறது நாம சிறுசு, அண்டவெளி பெருசு. ஆமா, நாம சிறுசா இருக்கிற நுண் அப்படின்னு சிறுசுன்னு அர்த்தம். அது பெருசா இருக்குது, அவ்வளவுதான். ஆனா அது கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆகாயம் பெருசா தான் இருக்குது, ஆனா கண்ணுக்கு தெரியுதா? ஆகாயம் பெருசு, ஆனா கண்ணுக்கு தெரியாது. ஆகாயம் பெருசுங்கிறான், ரைட்டு, பெருசா இருக்குது, அந்த கண்ணுக்கு தெரியல. நாம சிறுசா இருக்கிற கண்ணுக்கு தெரியுது. இது விசித்திரமான உண்மை. ஆகாயத்தை பத்தி புரிந்து கொள்ள முடியாது. உடம்ப பார்த்தா கூட கண்ணு காது மூக்குன்னு தெரியுது, பேசுனா புரிஞ்சுக்குது. ஆனால் ஆகாயம் தான். இந்த ஆகாயங்கிற என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்லை, அணுதான். ஆகாயம் எதனால ஆனது? அணுக்களால் ஆனது. அது புரியுதா? ஆகாயம் புரியல. ஆகாயம் எதனால ஆனது? ஐயா சொல்லுங்க. அணுக்களால. அவ்வளவுதான். அணுக்களால இயங்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான். நாம் எதனால இயங்குறோம்? அதே அணுக்களால, ஆகாயத்தினுடைய அணுக்களால இது அதுல ஒரு சின்ன பங்கு. ரெண்டு சக்தி எங்க இருந்து வருது? ஆகாயத்திலிருந்து வருது, அவ்வளவுதான். அதனாலதான் இதுக்கு அதுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதேதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு செம்பு கம்பி போகுது, ஒரு செம்பு கம்பி இருக்கு. என்னது? ஒரு செம்பு கம்பி போகுது. இங்க மின்சாரம் வச்சா கடைசி வரைக்கும் போகும். ஆமா. இடையில துண்டாயிடுச்சு, நமக்கு வந்து இடையில துண்டாயிடுது. துண்டாயி போச்சு. எப்படி? நம்ம பழக்க வழக்கத்தில் துண்டாயி போச்சு. நம்ம என்ன பண்றோம்? மீண்டும் எங்க துண்டாச்சோ அதை சுரண்டி கிரண்டி மறுபடியும் என்ன பண்றோம்? சேர்த்து வச்சு முடிச்சு போட்டு விட்டுறோம், அவ்வளவுதான். டக்குன்னு இணைஞ்சிருது. அப்போ உங்களுக்கு எனர்ஜி வந்துட்டு. இதைத்தான் வந்து விஞ்ஞானிகள் இன்னும் உணரவில்லை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாம எப்போ அந்த சித்தர்கள் 20,000 ஆண்டுக்கு முன்னாடி உணர்ந்துட்டாங்க. அதனாலதான் அண்டம் பிண்டம் ஒன்றுன்னு எழுதுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணிட்டான்? அந்த வெள்ளைக்காரனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க? அவனுக்கு வந்து 5 அறிவு, அவங்க 5க்கு மேல தாண்டல. 5னா வாய் கண், இந்த மெய் வாய் கண் முக்குன்னு சொல்லுவாங்களே, 5, அதை தாண்டல, மாட்டிக்கிட்டானுங்க. விலங்கு மாதிரி கொண்டிருக்கானுங்க. அதனாலதான் அவங்க நம்பல. அவங்க இந்த புலன்களை தாண்டாத அவனுக்கு வந்து விபச்சாரிகள் தான், அத்தனை பேர் விபச்சாரிகள். மேற்கு நாட்டில் அத்தனை பேர் விபச்சாரிகள். அதனாலதான் உலகத்தை கெடுக்கிறது அவனுக்கு. ஏன் வெளிநாட்டுக்கு ஓடுறானுங்க? விபச்சாரம் பண்றதுக்கு தான் ஓடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? வெளிநாட்டுக்கு போறதும் வெளிநாட்டுக்கு வேலை செய்யறதும் விபச்சாரம் பண்றதுக்கு தான். அது எந்த சந்தேகம் கிடையாது. விபச்சாரம்னா பல அர்த்தம் இருக்குது. ஊதாரித்தனம், முள்ள மாதிரித்தானே, முடிசேவைக்குத்தானே. ஐரோப்பிய நாடுகள் மற்ற நாடுகளை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். மற்ற நாடுகளை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். ஐரோப்பிய நாடுகள்னால உலகம் முன்னேறாது. மற்ற நாடுகளை சுரண்டி வாழ்றது. சரியா அடிச்சுட்டீங்க. இப்படி. ஆனால் நாம நம்ம இந்தியாவில இருந்து கொள்ளையடிச்சு போனால அதேதான் இன்னைக்கு கூட்டுக்களவாணிகள் அப்படிதான் சொல்றேன். ஆனால் அங்க சில விஞ்ஞானிகள், எவனாச்சும் நல்ல விஞ்ஞானிகள் இருப்பான், அவன் கண்டுபிடிக்கிறத இங்க. மற்றபடிக்கு அரசியல்வாதி அத்தனை பேருமே உலகத்தை சுரண்டவனுங்க, ஏமாத்துறவனுங்க. இவனுங்களால எந்த நாடும் முன்னேறாது. அதாவது ஐரோப்பிய நாட்டுனால நான் இந்த நாடு முன்னேறிச்சு, ஆப்பிரிக்கா முன்னேறிச்சு, இந்தியா முன்னேறிச்சு, உலகம் முன்னேறிச்சு, இது எதுவும் கிடையாது. இப்ப சில கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு, அது வைத்து கொண்டு காப்பி அடிச்சுட்டு நாம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இது வந்து விஞ்ஞானிகள் என்பது வேறு. விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி உலக நன்மைக்கே கொடுத்துட்டு போயிடுறான்.
இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணுறேன்னா சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் நான் அரசியல்வாதி கிடையாது, பணம் சம்பாதிக்கவும் கிடையாது. எந்த விஞ்ஞானிகளும் பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. சில விஞ்ஞானிகள் பணம் சம்பாதிச்சாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார் இல்லையா, உலக புகழ்பெற்ற தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வியாபாரம் பண்ணார். ஜிடி நாடு கூட வியாபாரம் பண்ணார். ஜிடி நாடு கூட பெரிய விஞ்ஞானி தான், அவர் வியாபாரம் பண்ணார். ஆனால் வெங்கடேசன் மட்டும் வியாபாரம் பண்ணல. அதான் விஷயமே. வெங்கடேசன் வந்து 32 கண்டுபிடிச்சிருக்காரு. எத்தனை கண்டுபிடி? 32. அதுல முக்கியமா 2 மட்டும் 3 மட்டும்தான் இதுல போட்டிருக்கு. ஒண்ணு, இந்த உணவு இல்லாமல் வாழ்றது எப்படி கண்டுபிடிச்சது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைந்து இருந்ததை கண்டுபிடிச்சாரு. பெரிய விஷயம் அது இல்லையா. நான் இப்ப ஆரோக்கியம் எனக்கு கிடைச்சங்காட்டி தான் நான் ஏற்கனவே தேடிக்கிட்டு இருந்து ஆரோக்கியம் நான் ஏற்கனவே வேற வழியில போயிட்டு இருந்தேன். அந்த வழியை அது சரிதானா, இல்லை இதுக்கு விட என்ன வழி இருக்கா, அதாவது இயற்கை உணவுகள் இல்லாத வாழ்ற வழி இருக்கா அப்படின்னு ஒரு இது நிலவரம் இருக்குது. ஆனால் இயற்கை உணவு இல்லாமல் இருக்கலாங்கிற செய்தி எனக்கு தெரியாது. நான் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒருத்தரை பார்க்க போகும்பொழுது அவரு சொன்னாரு. அப்பதான் எனக்கு அந்த புத்தகம் கொடுக்குறது. அந்த புத்தகம் பாருங்க, அவரு தைச்சு கொடுத்த புத்தகம் எனக்கு கையில இருக்கு. இதுதான் முதல் வெங்கடேசன்ட்ட வாங்கினது. கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு. இதுதான் அவர் அவர் தைச்சு கொடுத்துருக்காரு பாருங்க, கையில தைச்சு கொடுத்தது. 2002 வாங்கினது இதுதான் புத்தகம். அப்பவே இந்த புத்தகம் 60 ரூபா போட்டிருந்தேன். அப்பவே நான் 500 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த வெறும் இந்த நகல் மட்டும் அவர் தைச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த அப்படியே வச்சிருக்கேன். அந்த பெட்டியெல்லாம் எடுக்கலாம். இன்னும் நிறைய அவரோட கடிதம் மட்டும் இவ்வளவு வச்சிருக்கேன். வெங்கடேசன் கடிதம் மட்டும் இவ்வளவு வச்சிருக்கேன். வெங்கடேசன் கடிதங்கள், வெங்கடேசனுடைய கடிதங்கள் மட்டும். ஒரே ஒரு கடிதம் மாதிரி காட்டுற பாரு, ஒரு சாம்பிள் காட்டுற பாரு. அவருடைய கையெழுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அவருடைய எல்லா விஷயம் கடிதம் வந்துகிட்டே இருக்கு, சும்மா வந்துகிட்டே இருக்கு கடிதம். அவருடைய கையெழுத்து பாரு எப்படி இருக்குன்னு பாரு. ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறேன். அது போக 15 பைசா கடிதம். எத்தனை? 15 பைசா கடிதம். காடு இது பாத்துக்கிறேன். இந்த கடிதம் நானு பாத்துக்கிறேன். காடு. அப்ப பக்கத்தால இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், இந்த 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்த மட்டும் சுத்தி நான் கோவில தான் இருக்கேன். பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்துக்கு எனக்கும் 200 மீட்டர், அவ்வளவுதான். இந்த 200 மீட்டருக்குள்ள மாறி சுத்திக்கிட்டே இருப்பேன். 25 வருஷமா இங்கதான் மாறி இருப்பேன். 25, 26, 27 வருஷமா தண்ணி இருக்கேன். அப்ப இத்தனை பேர் எனக்கு கடிதம் எழுதி, யாரோ கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னைக்கு போய் அதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி கொண்டு பார்க்கணும் என்ன இருக்கு. அப்புறம் என்னை பற்றி வந்த விளம்பரங்கள், உணவு இல்லாமல் வாழ்றாரு மனிதன் அப்படி இந்த விளம்பரம், ஏதோ பத்திரிகையில வந்தது, தினகரன்ல வந்தது, என்னென்னமோ இருக்கு. அதெல்லாம் போய் இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு உட்காந்து பார்க்கணும். அதெல்லாம் இதுல எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழைய நினைவுகள். இதுதான் வெங்கடேசன் எனக்கு தைச்சு கொடுத்த புத்தகம். பார்த்தே எடுத்துட்டு வந்துட்டேன் நான். இதெல்லாம் அந்த பெட்டியில போட்டு வச்சிருந்தேன். ஆக நான் எதுக்கு இந்த கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, வெங்கடேசன்கிட்ட வாங்கி எனக்கு கையில ஒரு புத்தகம் வச்சிருக்க பாரு, வெங்கடேசன் கையில தைச்சு கொடுத்த புத்தகம், உணவில்லாமல் வாழும் கலைஞர் புத்தகம். எத்தச்சோடு இருக்கு பாருங்க. அப்பெல்லாம் பிரிண்ட் ஆக, அப்ப மகாலிங்கத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி, டாக்டர் மகாலிங்கத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் அவர் தைச்சு கொடுத்தது. இந்த மாதிரி 2 புத்தகத்தை வாங்கினேன். அப்போ 1000 ரூபா, இதுக்கு 1000 ரூபா நன்கொடை கொடுத்து வாங்கினேன். வாங்கவே மாட்டேன்ட்டாரு. ஆமா, இதை எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் சொல்றேன் நான். ஆக அந்த சாத்தானை வெல்றது, அவருக்காக நான் எப்பவுமே அவருக்கு கடிதம் போடுறதுக்காக அட்டை வாங்கி வச்சுட்டே இருப்பேன். 10 பைசாக்கு வாங்கினது. அதெல்லாம் மிச்சம். இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் அதெல்லாம் இந்த அட்டையே மிச்சம் எனக்கு. அப்போ 22 வருஷமே இந்த 10 பைசா அட்டை இருக்குது. இந்த அட்டை 5 பைசா அட்டை.
யாராரு என்ன கடிதம் எழுதியிருக்காங்க, அப்புறம் நிறைய கடிதம் பண்ணுங்க. அப்ப கடிதம் தானே, அப்பெல்லாம் வந்து கேட்டே இருப்பாங்க நிறைய. அதில் எவனும் செஞ்சதில்லை, எவனும் உருப்படியா செஞ்சதில்லை. அத்தனை பேர் திருட்டு பயலுக்கு. அப்படின்னா நிறைய கடிதம் வந்துகிட்டே இருக்குன்னா, அப்ப எவனுக்கு இந்த உணவில்லாமல் இயற்கை உணவு பக்தி மார்க்க எவனுக்கு இந்த உணவில்லாமல் அந்த கடிதம் அங்கிருந்து வந்துட்டாவே இவனுக்கெல்லாம் அந்த தெரியலன்னு அர்த்தம். இப்ப எனக்கும் கடிதம் வருது, பாக்குறாங்க கேக்குறாங்கல்ல. ஆனால் அப்ப அவனுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியல. சும்மா வந்து சித்தர் இருந்தாரு, முத்தர் இருந்தாரு, அவர் வெங்காயம் சாப்பிட்டு இருந்தாரு, தக்காளி சாப்பிட்டு இருந்தாரு, சுடுதண்ணி சாப்பிட்டு இருந்தாரு, வள்ளலாரை பத்தி நிறைய சொல்லுவானுங்க. அவர் சுடுதண்ணி குடிச்சு காட்டம் பார்க்கலாம், சுடுதண்ணி மட்டும் குடிச்சிட்டு எறாம பார்க்கலாம். ஒரு நாள் இருக்க முடியாது, 1 மணி நேரம் இருக்க முடியாது. சும்மா சொல்லுவானுங்க, வள்ளலாரை பத்தி சொல்லுவானுங்க, சித்தரை பத்தி சொல்லுவானுங்க, இருந்து காட்டு தெரியாது. ஏன் சாமி சுடுதண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது சாமி? அது ஒர்க் அவுட் ஆகாது என்ன சாமி? தெரியாதுங்க, அழுக்கு எப்படி எடுப்பீங்க? சுடுதண்ணி சாப்பிட்டே இதுதான் தெரியும், எப்படி சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், அப்படி சாப்பிடும் பொழுது என்ன வரும்னு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? நாம சுடுதண்ணி நாம காத்துலயே வாழ்றதாச்சு, அப்புறம் என்ன? நாம பேருக்குதான் வாயில போடுறேன், காத்துலதான் உடம்பு இயங்குது, அது யாருமே புரிஞ்சுக்கல. அதுக்கு என்ன பண்றதுங்க? தாவர எதிரி இயங்குது, காத்துலதான் இயங்கிட்டு இருக்குது. நாம கூடுதல சுவை ஒண்ணு வச்சிருக்குது, சுவைக்காக மாட்டிக்கிட்டோம். நாம 10,000 ஆண்டு 1 லட்சம் ஆண்டு சுவையில மாட்டிட்டு அவனை தீந்து போயிட்டோம் நம்ம எல்லாருமே. ஐயா ஒரு கொஸ்டின். ஒரு ஆள் ஒருத்தர்கிட்ட இப்படிதான் பேசினேன், நம்மளுக்கு இயற்கையாவே நமக்கு காத்து தான் நம்ம சுவாசிக்கிறோம், அதுதான் வாழ்க்கைக்கு நமக்கு இந்த தேகத்துக்கு தேவைப்படுற உணவுன்னு. உணவு இல்லாதனாக்கா நீ ஒரே நாள் ஒரு 4 நாள்ல செத்துரும், இல்ல 1 மாசம் வாழலாம், 20 நாள் வாழலாம், 28 நாள், அதுக்கு மேல வாழ முடியாது அப்படின்னு ஒரு இது. நான் அதுக்காக சொன்னேன், இந்த ஜெயின்ரு மதத்துல இருக்கவங்க வாழ்றாங்க, எவ்வளவு பேரு காத்துலயே சுவாசின்னு வருஷம் கணக்குல இருந்துக்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு அவங்களால உத்தரம் கொடுக்க முடியல. நம்ம ஜெயின் கணேஷ் பாக்ல இருந்தாரு, அவர் பேர் சகஜ முனி, அவர் பேரு சகஜ முனினே பேரு. இன்னைக்கு சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் அடிக்கணும், மரம் நட்டி அடிக்கணும். உலகமே சுவாசத்துல நமக்கு சுவைதானே, ஏன் வேற சுவை? நாக்கு சுவைக்கா திங்கறக்கான்னு கேட்டு பாருங்க, மாட்டிக்குவான். நாக்கு சுவைக்கு தானே, இப்ப வாயை மூடிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் எதுக்கு? திங்கறது வேற, சுவைத்தல் வேற. திங்கறது வேற, சுவைத்தல் வேற. ஒரு காரம் வைக்கிறான், இனிப்பா இருக்கான்னு பாக்குறான், காரமா இருக்கான்னு பாக்குறான், அதோட முடிச்சுக்கிறோமா இல்லையா? நீ மிளகாய் தின்னுட்டே இருந்து 2வது வகை எரிஞ்சுதான் சாகணும். அதேதான் இங்க. மிளகா காரம், பாவக்காய் கசப்பு, ரைட்டு. எதுக்கு வைத்து பாக்குறேன்? டேஸ்ட் பாருன்னு சொல்றோம் இல்லையா? எதுக்கு டேஸ்ட் பாக்குறீங்க? சுவை இருக்கான்னு திங்கறது வேற, டேஸ்ட் வேற. டேஸ்ட் இருந்து நிறைய திங்க ஆரம்பிச்சுட்டேன், தின்னோடனே கக்கூசா மாறிடுது, அவ்வளவுதான். உடம்பு கழிப்பறை மாதிரி பீயா மாறிடுது. திங்கறதுலாம் பீங்கிறது எல்லாருமே தெரியுமே. காலையில பேடுறோம், புதன் பேடுறோம் இல்ல, திங்கறதுல வெடி போகுது இல்ல, அதுதானே அது. அந்த வார்த்தை கேட்டேன் நானு சொல்லும் போது, இது நான் அவ்வளவு கொச்சா பேசுறேன், ஏன்னா இருக்கிறது உண்மைதானங்க. அப்ப என்னங்க அது வெளியே வருது? மலத்தை வந்து தமிழ்ல மறைமுகம் மாதிரி மலம்னு சொல்றோம், அது தமிழ் பீன்னு சொல்றோம், கலிஜின்னு சொல்றோம். அது என்ன சொல்றோம்? ஆமா, அது தங்கன்னு சொல்ல முடியும், புஷ்பன்னு சொல்ல முடியும். அவ்வளவு அசுத்தமா பேசக்கூடாது, அசுத்தமா சொல்லக்கூடாது. இவர் புனிதர் இவரு. அப்புறம் அதென்ன சந்தனம், அப்புறம் பூசிக்குவே சந்தனமான்னு கேளுங்க. அது சந்தனமாய் வீட்டுல சாணி கூட, மாட்டு சாணியை கூட வீட்டுக்கு பூசிடலாம், மனுஷன் சாணி பூச முடியுமா? சயின்டிபிக்ல என்ன சொல்றான்னா, சயின்டிபிக்லாவே ஃபுட் வேஸ்ட்னு சொல்றான். ஃபுட் வேஸ்ட் என்னது? யூரின் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட். நீ காலையில நேரத்துல வெறும் வயிற்றுலயோ என்ன காலையில நேரத்துல எதுக்கு பிளட் டெஸ்ட் பண்றானா, அந்த மலம், அந்த வேஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறான், அவ்வளவுதான். என்னது ஃபுட் வேஸ்ட் தான் சொல்றான். யூரின் வேஸ்ட், அந்த வேஸ்ட் என்ன சொல்ற? சாப்பிட்டது வேஸ்டா போகுதுங்கிறான். சாப்பிட்டது அப்படின்னா யூரின் வேஸ்ட் அப்படின்னு ஆடம்பரம்னு அர்த்தம். அதைத்தான் பாக்குறீங்க. 8 மணிக்கு எடுத்தாச்சுங்க, இப்ப நினைச்சது போய் தின்னுட்டு வாம்பா, இது தின்னுட்டு வான்னு
திங்கறதுக்கு முன்னாடி ரத்தம் சுத்தமா இருக்கு, திருட்டு வந்து ரத்தம் அசுத்தமா மாறிடுது. இது யாருக்கும் புரியல. இந்த ஏசாமி சுவைங்கிறது வந்து இயற்கையின் வந்து ஒரு ஒரு மாய சக்தின்னு சொல்லலாமா சாமி? ஆமா, அது அதெல்லாம் மயக்குது. ஏன்னா மயக்குது. விலங்குகளுக்கு அறுசுவை கிடையாது. 6 இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்புன்னு 6 சுவை வந்து எந்த விலங்கு அறிய முடியாது. அதுல குருட்டு முண்டங்கள் வேற. சிலதுக்கு தான் சில உப்பு சுவை தெரியும். நமக்கு அப்படி இல்லை, எல்லா சுவையும் நமக்கு தெரியும். அதனால நக்கு நக்கு நக்குற சிலதெல்லாம் பாருங்களா, சில விலங்குகள் உப்பு நல்லா நக்கு 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 உப்பு மாடெல்லாம் உப்பு நல்லா நக்கு, அந்த அதுக்குன்னு உப்பு நக்கி நக்கி குடிக்கும் இதெல்லாம் ஆனால் சுவை அறிந்து அதிலேயே மூழ்கி சாகிறது மனுஷன்தான். விதவிதமான சுவைகள். என்னது விதவிதமான சுவை. சரி, இப்ப ஒரு மாடு எடுத்துக்கோங்க. ஒரு மாடு மானு சாதாரண அதுல இருந்து மாறி வந்திருக்கு. எந்த மானாவது தன்னுடைய பழக்கவழக்கத்தை மாறுற அதே பச்சை புல்லுதான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. குதிரை பச்சை புல்லுதான் மேயுது. எல்லாம் இலதான் திஞ்சிட்டு இருக்குது. ஆனா ஏதாவது மாறுதான்னு மாறாது. ஆனா நாம மட்டும் கோடிக்கணக்கான உணவுகளை கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை கணக்கான உணவு? கோடிக்கணக்கான உணவு வகைகள். வீட்டுல சமையல் கட்டுல எத்தனை வச்சிருக்கிறீங்க? எத்தனை சமையல் உணவு வச்சிருக்கிறீங்க? வெளியே என்ன இருக்குது அத்தனை உள்ள இருக்கு. அத்தனை சமையல் ஒரு சமையல் ஒரு மளிகை கடைக்கு போனீங்கன்னா 1,00,000 வகையான உணவுப் பொருட்கள் வச்சிருக்கிற அத்தனை வீட்டுக்கு வருது இல்லையா? இத்தனை தின்னு உடம்பு கெடுக்கிறது தான். இதுலதான் ஆடம்பரம். இப்போ இந்த ஏழைக்கு ஏன் நோய் வருது எவனா சிந்திக்கிறப்ப, பணக்காரனுக்கு நோய் வருதுன்னு ரைட்டு, ஏழைக்கு ஏப்ப நோய் வருது? அப்ப இந்த ஏழை பணக்காரன் சாப்பிடுறான், ரைட்டு, அவனுக்கு நோய் வரதான் சாப்பிடுறான். அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. பணக்காரன்ப்பா சக்கரை நோய், அந்த காலத்து சக்கரை நோய் வந்துட்டு பணக்காரன் சொல்லிடுவாங்க. என்னது பணக்காரன்? அது பணக்கார நோயினே பேருங்க. பணக்கார நோயினே சக்கரை நோயினாவே பணக்காரனுக்கு தான் வரும். அந்த காலத்துல எனக்கு நல்லா தெரியும். பணக்காரனுக்கு வர நோயப்பா, அவன் தின்னு கட்டாம அப்பவே இப்ப வருது. அதேதான் இன்னைக்கு இவனும் திங்க ஆரம்பிச்சுட்டான். அதாவது சுவை என்பது வேறு. அதுக்குதான் உங்களுக்கு என்ன நான் பயிற்சி கொடுக்குறேன்னா, பின்னாடி போக 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 2 பேரிச்சி பழத்தில் நிறுத்துங்க, 2 பேரிச்சி பழத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றேன். 2 பொட்டுக்கல்ல நிறுத்துங்க, 2 பேரிச்சி பழம் பொட்டுக்கல்ல. நேற்றுக்கிட்ட அவர் சொன்னேன், நேற்று இரவு பேசும்பொழுது 2 பேரிச்சி பழத்தை சில அபிள் மிக்சர் நல்லா இருக்கும். அபிள் மிக்சர் அப்படியே 4-5 அபிள் மிக்சர் அப்படி பேரிச்சி பழம் அப்படி போட்டே பழக்கப்படுத்திட்டே போக அந்த ஏற்கனவே நிறைய தின்னதை குறைஞ்சு, இது என்னன்னா அந்த குறைஞ்சதை விளையாடுறதுக்கு இந்த 2 பேரிச்சி பழம் பயன்படுத்திட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இப்படியே பயிற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா உடம்பு அப்படியே வஜ்ரமா மாறிடும். எப்ப பார்த்தாலும் கழிவு எடுக்குமா சாமி? ஆமா, எது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேரிச்சம்பழம் அவளு மிக்சர் 3 சாப்பிட்டா இது கழிவு எடுக்குமா சாமி? எடுத்துரும். நார்ச்சத்து தர எல்லாம் ஃபைபர். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டுப்படுத்துறதுக்கு அதாவது உண்டி சூரியங்கின் உபாயம் பலவலன்னு சொல்ற மாதிரி அந்த நன்மைக்கு போயிடும். அந்த திருமூலருடைய கொள்கைக்கு போயிடணும். முழுமையா பசியை கட்டுப்படுத்துறதுக்கு, பசியை கட்டுப்படுத்திக்கலாம், நோயை கட்டுப்படுத்த. எப்பவுமே சக்கரை தன்மை வந்து இந்த சக்கரை வந்து இயற்கையாகவே நிற்கும். உடம்பு தயாரிச்சுக்கிட்டே இருக்கும். அதிகமா போகாம பாத்துக்கும். அப்பப்ப விஷத்தை இறக்கி இந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டே போனோம்னா அப்புறம் உடம்பு அந்த பழக்கத்தையே மறந்துடலாம். அப்புறம் அதை நீட்டிச்சுக்கலாம், மெல்ல 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 நீட்டிச்சுக்கலாம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீட்டிக்கிறது. இப்படியே பயிற்சி அடிமேல் அடி கொடுக்க 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 உங்க உடம்பு சக்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக இந்த மனித உடல் கம்ப்யூட்டர் அண்டவெளி என்ற பெரிய கம்ப்யூட்டரோடு யோக சக்தியின் மூலமாக தொடர்பு பெற்று வேலை செய்யக்கூடியது. திருப்பி இது சின்ன கம்ப்யூட்டர், அது பெரிய கம்ப்யூட்டர். ஆனா ஆகாயம் கண்ணுக்கு தெரியாது, மனுஷன் கண்ணுக்கு தெரியும். ஆகாயம் பார்த்து கண்ணுக்கு தெரியாது. ஆகாயம் ஒன்னும் தெரியல, நட்சத்திரம் தான் தெரியுது. அது எங்கேயோ எத்தனை கோடி மைலுக்கு அப்பால் இருக்குது. ஒரு நட்சத்திரத்துக்கு நமக்கு எத்தனை கோடி? சூரியனுக்கு நமக்கு 15 கோடி, சூரியனுக்கு நமக்கும் 15 கோடி கிலோமீட்டர். நினைச்சு கூட பார்க்க முடியாது. 15 கோடி கிலோமீட்டர், அது மட்டும் தான் தெரியுது. ஏன்னா அதனுடைய வெளிச்சம் நம்ம உடம்புக்கு படுது. 8 நிமிஷம் ஆகுது அங்கிருந்து கிளம்பி வர்றதுக்கு. 8 நிமிஷம் ஆகுது. 8 நிமிஷம் கழிச்சுதான் நீங்க இப்ப ஒவ்வொரு சூரியனுமே நீங்க புது சூரியனை பார்க்க முடியாது, பழைய சூரியனை தான் பார்ப்பீங்க. எத்தனை சூரியனை?
பழைய சூரியன் தான். பழைய 8 நிமிஷம் ஆயிரும். புது சூரியனை நம்மளால பார்க்க முடியாது. எந்த சூரியனை பார்க்க முடியாது? புது சூரியனை பார்க்க. இன்னொரு டவுட், இந்த ஆகாயன்றது வந்து ரொம்ப தூரத்துல இருக்குதா இல்ல நம்ம சுத்தி இருக்குதா, நம்ம உள்ளேயும் இருக்குதா? இந்த சூரியன் வந்து அங்க 8 எத்தனை கோடி தூரத்துல இருந்து நம்ம கிட்ட வர்றதுன்னா, அப்போ வந்து இந்த ஆகாயம் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கிறதுனால தானே சாமி அது வந்து டக்குன்னு அத்தனை கோடி மைல் தூரம் இருந்தாலும் உள்ள வருது. சுத்தி ஆகாயம் சுத்தமா தான் இருக்குது இல்லையா? சுத்தி இருக்கிறதும் உள்ள இருக்கிறதும் ஆகாயம் தானே சாமி? ஆமா, உள்ளே வெளியே எல்லாம் ஆகாயம் தான். அததான் ரொம்ப தூரத்துல கிடையாதுல்ல, சுத்தியே இருக்குது, விரிந்து இருக்கிறது. கரெக்ட் தான், விரிந்து இருக்கிறது. உள்ளிருந்து ஆரம்பமாகுது. எங்க இருந்து ஒவ்வொரு அணுவல் இருந்து ஆரம்பமாகுது. நம்ம அணு அதத்தான் பறவெளி, சுத்தவெளி, ஆகாய வெளிங்கிறான். இது 2 சொல்லுவான். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். வெளியே இருந்த வெட்டவெளி, உள்ளே இருந்து அகவெளி. உள்ளே இருக்கிற வெட்டவெளி, வெளியே இருக்கிற வெட்டவெளி 2 ஒண்ணுதான். அப்ப வெட்டவெளி எங்க இருந்து வருது? உள்ள இருந்து தொடங்குகிறது. எங்க இருந்து? ஒரு அணுன்னு சொல்றாங்களா? அணுங்கிறது ஆகாயம் தான். அணுங்கிறது ஆகாம அணுன்னு சொல்றாங்களா? அணு ஆட்டம், அதுவும் ஆகாயம் தான். அது ஸ்பேஸ்ன்னு சொல்றான் இல்லையா? ஸ்பேஸ், ஆட்டம் ஸ்பேஸ்ங்கிறான். ஸ்பேஸ் விடுங்கிறேன்னு என்ன சொல்றீங்க? ஸ்பேஸ் விடுறா அப்படிங்கிறீங்களா? ஆகாயத்தை விடுறா அப்படின்னு அர்த்தம். கேப் விடுன்னு அர்த்தம். ஸ்பேஸ்னா கேப், ஆகாயம் பேரு. ஸ்பேஸ் டிராவல்னால ஆகாயத்துக்கு போறன்னு அர்த்தம். விண்வெளி எல்லாம் ஆகாயம் தான். அப்போ ஆகாயம் எங்க இருந்து தொடங்குது? ஒவ்வொரு அணுவிலிருந்து தொடங்குது ஆகாயம். என்ன இங்க காற்று, நமக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அடுக்குகள் இருக்கு. நமக்கு வந்து காற்று அடுக்கு, நீர் அடுக்கு, வெட்டவெளி அடுக்குன்னு இருக்குது. இதெல்லாம் இந்த பூமிங்கிற ஆகாயத்துக்குள்ள இருக்கிற விசித்திரங்கள். மேல போக ஒண்ணுமே இல்லை, பூரா கதிர்வீச்சு மட்டும்தான் இருக்கிறது. கதிர்வீச்சு, ரேடியேஷன், ஒன்லி ஹை ரேடியேஷன். ஐயா ஒரு டவுட், அந்த ரேடியேஷன்ல மனுஷன் வாழ முடியாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா அங்க போனால? அதுக்கு தகுந்த மாதிரி வீடு அமைச்சுக்கிறோம். இப்ப விண்வெளியில வீடு கட்டி வாழ்றானா இல்லையா? விண்வெளியில வீடு கட்டி வாழ்றான, பூமி மாறி அங்க பூமி மாறியே அங்க உருவாக்கிடுறான். இப்ப பூமியில வீடு கட்டி வாழ்றமே இல்லையா? ஆமாங்க. அது இயற்கையா செயற்கையா? இயற்கை. வீடு அதே. ஏன்ப்பா வீடு கட்டி வாழ்றீங்க? ஏன் அப்படி வெயில் நின்றுட்டே இருக்க வேண்டிய? வெயில் இருந்தா செத்து போயிடுவோம். வெயில் இருந்தா எல்லா விலங்குகள் வெயில கிடக்காதுங்க, செத்து போயிடும். எல்லாம் மரத்துக்கு போயிடும். எல்லா விலங்கு அப்ப இந்த உடம்பே செயற்கையா தான் இருக்கும் தெரியுது. ரொம்ப நுண்ணி அளவுல பார்த்தோம்னா இந்த உடம்பே வந்து செயற்கையில தான் நம்ம கட்டமைப்பு. இயற்கை நம்மை உருவாக்கி இருக்கிறனால இயற்கைங்கிறான். இயற்கை நம்மை உருவாக்கி இருக்கிறனால மனிதனை இயற்கை என்று சொல்கிறோம். இயற்கையை படைச்சதுனால இயற்கை இல்ல. அது இன்னொரு இதுல கூட சாமி, ரொம்ப இது இன்டெப்தா பாக்குறப்போ நினைக்கிறத எனக்கு அசம்ஷன் சொல்றேன். இந்த உடம்பு கூட வந்து அந்த ஒரு நுண்ணிய அளவுல இருக்கவங்க வந்து செயற்கையா உருவாக்குனதுனாலதான் இது வந்து இந்த உடம்பு கூட உண்டாயிருக்குமோ? இதுல என்ன கரெக்ட் தான். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, எப்படி பாத்தீங்கன்னா இயற்கை, இதுல இயற்கை தான் செய்யுது, புரியுதா? இயற்கை தான். இப்ப ஆணு பெண்ணு சேர்ந்துதானே செஞ்சுதானே குழந்தை உண்டாக்குறோம். இதே மாதிரி இயற்கை தான் மனிதனை உருவாக்குகிறதா. இந்த இயற்கை மனிதன் உருவாக்குறதுனால ஒரு சின்ன வேறுபாடு. அதனாலதான் புலவர்கள் கூட சொல்லுவாங்க, நான் கூட பாடலை எழுதுவேன், நான் கூட பாடலை படைப்பேன், ஆகையினால் நான் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாடலை ஒரு பாரதிதாசன் தெய்வ பேர் என்ன, TM ஒரு கவி கண்ணதாசன் கூட சொல்லுவாங்க, நானும் படைக்கிற தன்மை எனக்கு இருக்குது, படைக்கும் தன்மை எனக்கு இருக்கிற காரணத்தினால என் பேரும் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படைக்கும் ஆற்றல், படைக்கும் ஆற்றல், கிரியேட்டிவிட்டி, என்னது படைக்கும் ஆற்றல். இப்ப நீங்க சொல்றதுதான் இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அந்த படைக்கும் ஆற்றல் உருவாக்கம் பண்ற எல்லாமே செயற்கை தான் இல்ல சாமி? ஆமா ஆமா. அது விண்வெளியில ஸ்பேஸ்ல வீடு கட்டினாலும் சரி,
இங்க உலகத்துல வீடு கட்டினாலும் சரி, இந்த உடம்ப கட்டினாலும் சரி, இந்த உடம்புமே இந்த படைப்பாற்றலுக்கு ஒரு படைப்பா படைச்சிச்சுனாலே அது செயற்கை தான். நாம இந்த உடம்ப உருவாக்கினா என்னுடைய உள்ள இருக்க படைப்பு ஆற்றல் உருவாகி இருக்குது, பருப்பொருளா உருவாகி இருக்குது, பருப்பொருள் உருவாகி இருக்கு. அப்ப பருப்பொருள் எல்லாமே செயற்கையா வருது. பருப்பொருள் எது வருது? இந்த மனுஷ உடம்பும் பருப்பொருளா வருது, இந்த வீடும் பருப்பொருளா வருது, விண்வெளியில கட்டுறதும் பருப்பொருளா இருக்கு. அப்ப எல்லாமே செயற்கை தான், உடம்பு அது இது. ஆனா அதுக்கான ஆற்றல் இந்த படைப்பாற்றல் தான் கொடுக்குது. அங்க ஸ்பேஸ்ல கட்டினாலும் சரி, இங்க வீடு இந்த உலகத்துல வீடு கட்டினாலும் சரி, இந்த உடம்ப கட்டினாலும் சரி, எதுனாலும் தோற்றத்துல வர்றது எல்லாமே செயற்கை தான் இல்லைங்களா சாமி? சரி சாமி, நமக்கு படைப்பாற்றல் அதேதான் படைப்பாற்றல் தான். இததான் படைப்பாற்றல் தான். அந்த v v = p - o p - o அதான். vனா விட்டல் பவர், பவர் உள்ள போய் செயல்படுது. அந்த தடையா இருப்பது கழிவு, தடையா இருப்பது கழிவு. கரெக்ட் 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 கரெக்ட். இந்த படைப்பாற்றல் சொன்ன உடனே டக்குன்னு மைண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா, இந்த படை இதுக்கு பேர் கிரியேட்டிவ். கடவுளுக்கு பேர் கிரியேட்டர்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு பேரே கிரியேட்டர். காட் இஸ் எ கிரியேட்டர்பாங்க. காட் இஸ் எ கிரியேட்டர். கிரியேட்டர்னு என்ன? உருவாக்குகிறவர், படைக்கிறவர்னு அர்த்தம். கிரியேட்டர், காட் இஸ் எ கிரியேட்டர்பா. இப்ப சயின்டிஸ்ட் யாருங்கிறீங்க? கிரியேட் பண்றாங்க. இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன்னு கிரியேட் பண்றேன். இப்ப நான் 5 கண்டுபிடிச்சிருக்கேன். வாட்டர் பேஸ்ல நான் 4 கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில பேசிட்டு இருக்கு. நம்ம 2-3 ப்ரொஃபஸர், அந்த பேப்பர் வேல்யூஷன் பண்றதுக்கு 2-3 ப்ரொஃபஸர் படிங்க ஐயா. கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் படிங்க, கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர் நண்பர் ஃப்ரெண்டு படிங்க. நம்ம பேப்பர் வேல்யூஷன் அனுப்பலாம். சரிங்களா? அது எந்த டிபார்ட்மெண்ட்ல சாமி இருக்கணும்? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அவ்வளவுதான். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள்ட்ட இதை கொடுத்து இந்த மாதிரி நீங்க வேல்யூஷன் பண்ணுங்க, இது மெரிட் டிமெரிட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்க அளவுக்கு அவங்க நாலேஜ் கிடையாது அவங்களுக்கு. பேப்பர் வேல்யூஷன் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். எதுக்கு பேப்பர் நான் நோபல் பரிசுக்கு அனுப்புறதுக்காக வெயிட் பண்றேன். நோபல் பரிசுக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம். ஏசமே நம்ம இப்ப இந்த சூரியனே அழிஞ்சிரும்ன்றாங்களே எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு பின்னாடி. ஆமா, தீந்துரும் அப்படின்றாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அந்த கேஸ் உள்ள கம்ப்ரஸ் ஆகி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கேஸ், அந்த கேஸ் கம்ப்ரஸ் அணு, அது பயங்கரமான அணு. அது கண்ணுக்கு தெரியாது. அது உள்ள கம்ப்ரஸ் ஆகி உள்ள உறிஞ்சி அது ஒண்ணு சேருது. உறிஞ்சி ஒண்ணு சேரப்ப அந்த ஹீட் வந்துகிட்டே இருக்கு. பல லட்சம் கோடி டன்னா ஹீட் வெளியே வந்துகிட்டே இருக்கு. நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் 500 கோடி. அது தீர்ந்து என்ன சொல்றேன்னா, அது தீர்ந்து போற கேஸ். எப்படி நம்ம சமையல் பண்றப்போ கேஸ் தீர்ந்து போற மாதிரி, சமையல் பண்ற மாதிரி கேஸ் தீர்ந்து போற மாதிரி அது தானாவே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பல லட்சம் கோடி ஆண்டா இருக்கு. இன்னும் எத்தனையோ கோடி ஆண்டு. அப்ப அது தீர்ந்து போற எரிபொருள். அதுக்கு பேர் சூரியன் இருக்கிறது தீர்ந்து போற எரிபொருளா சாமி? ஆமா, தீர்ந்து போற எரிபொருள். அதனாலதான் அது அது ஒரு நட்சத்திரம். கேஸ் நட்சத்திரமே கேஸ் தானுங்க. எல்லா நட்சத்திரம் கேஸ் தான். கண்ணுல பாக்குறீங்கல்ல? ஆமா, கண்ணுல பாக்குற அத்தனை கேஸ். ஓஹோ. வெளிச்சம் தெரியுது எல்லாமே கேஸ். ஆமா, வெளிச்சது அத்தனை கேஸ். அதனாலதான் வெளிச்சம் தெரியுது ராத்திரில வெள்ளத்து மாதிரி. அதேதான். பல கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. போகவே போனீங்கன்னா 500 வருஷம் ஆகும். ஒரு ஸ்டாருக்கு போறதுக்கு 500 வருஷம் ஆகும். இப்ப இருக்க ராக்கெட் வேகத்துல போனாலும் 500 வருஷம் ஆகும். இப்ப இருக்க ராக்கெட் வேகத்துல ஆமா சூரியனுக்கு போறதுக்கு 6 மாசம் ஆகுங்க. இப்ப சூரியனுக்கு கிட்ட போறதுக்கு அல்லது செவ்வாய்க்கு போறதுக்கு 6 மாசம் ஆகும். செவ்வாய் சொல்றோம் இல்லையா? செவ்வாய் தானே நம்ம 4வது இடத்துல இருக்கிறோம். நமக்கு அப்புறம் தான் செவ்வாய் வருது. முதல் புள்ளி, 2வது புள்ளி, 3வது புள்ளி. நமக்கு மொத்தம் 9 புள்ளி இருக்கு. 9 கோள்கள் சொல்றான் இல்லையா? 8 9ங்கிறான். இந்த நெப்டியூன், புளூட்டோங்கிற ஒரு கிரகத்தை கழட்டி விட்டானுங்க. அது 2 சமமா இருக்கு. அதுக்கு ஈக்குவலான கோள்கள் நிறைய இருக்கிறதுனால அது அதை விட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கணும். இந்த இருக்கிறதுல இந்த 9 தான் பெருசு. இந்த சூரியனோட உடன்பிறப்புகள்
நாமள யாரு தெரியுமா? சூரியனுடைய பிறப்பு. சூரியன் தான் நமக்கு தாய். அங்கிருந்து வெடிச்சு வந்ததுதான். ஓ, உண்மையான தாய் சூரியன் தான். சூரியன் தான். அது ஒரு ஜவ்வு. என்னது? ஒரு ஜவ்வு. ஜப்பக்குன்னு பிஞ்சு வெளியே வந்துருச்சு. ஜவ்வு பிஞ்சு வெளியே வந்துருச்சு. அந்த ஜவ்வு தான் நம்ம. அதுல ஒரு திரு பகுதி நம்ம ஜவ்வு மாதிரி. ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்த்தேன்னா நான் ஆற்றல். இந்த ஆற்றல் எங்க இருந்து பாருங்க. அதுக்கு ஆற்றல் எங்க இருந்து? இப்ப சூரியனுக்கு ஆற்றல் எங்க இருந்தது? ஸ்பேஸ் தான். அது ஆட்டம் தான். இதுதான் விஷயம். அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் அந்த உடம்பு வந்து சூரியன். இப்ப தாவரம் அங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தாவரம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா அணுல இருந்து வந்துச்சு. அணுல தான் உற்பத்தி ஆச்சு. அதுக்கான ஆற்றல் வந்து சூரியன் தான். இது பல கோடி ஆண்ட ப்ராசஸ் ஆகி கேஸா இருந்தது, கார்பன் கேஸா இருந்து வெவ்வேறு கேஸா மாதிரி கடைசியில ஆக்சிஜன் கேஸ் வர்ற மாதிரி இந்த பூமி மாறிடுது. இதுக்கு பல கோடி ஆண்டு. அதுக்கு முன்னாடி கார்பன் கேஸ் என்னென்னமோ கேஸ் எல்லாம். இப்ப கோள்களுக்கு போறீங்க இல்லையா? ஒரு கோள்கள்ல காற்று இல்ல, நிலாவில காற்று இல்லைங்கிறேன், செவ்வாயில காற்று இல்லைங்கிறேன். ஆனால் எல்லாம் ஒரு காலத்துல இருந்து காணா போச்சு. ஏதோ ஒரு சூழல்ல கால கொடுமையில தண்ணி உள்ள போயிடுச்சுங்க. தண்ணியே உள்ள போயிடுச்சு, பூமிக்குள்ள போயிடுச்சு. அந்த இப்ப தண்ணி இருக்குன்னு சொல்றானுங்க. அப்ப அதுக்குள்ள கோள்கள் அப்ப விரிச்சு இருக்குது. உள்ள நடுவுல வந்து கோர் இருக்கு, நடுவுல வந்து ஹீட், நடுவுல வந்து பார்த்தா மேக்மாங்கிறது உருகிய பாறை குழம்பு. அதுக்குள்ள பொழந்து அந்த தண்ணி பூரா உள்ள போயிடுச்சு. எதுக்குள்ள? இப்ப நம்ம பூமி இருக்கு இல்லையா? நம்ம பூமியினுடைய ஆழம் எவ்வளவு? 6000 கிலோமீட்டர் ஆழம் இருக்கு நமக்கு. ஓட்டையை போட்டே போனீங்கன்னா 6000 கிலோமீட்டர் போலாம் சென்டருக்கு போய் சேரக்கு. ஆனா கடல் இருக்கு பாத்தீங்களா? கடல் மொத்தமா 11 கிலோமீட்டர் தான். நம்மளுடைய ஆழம் வந்து 6000 கிலோமீட்டரு. கடல் ஆழம் வந்து கடலிடம் 11 கிலோமீட்டர். பூமி பொடந்துச்சுன்னா 2 நாள்ல மொத்த கடலும் உள்ள போயிடும். பேருக்கு பூமி சுத்தி தண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்குதுங்கய்யா. பூமி சுத்தி தண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப பலூன் இருக்கு. ஒரு பலூன் ஊதி, பெரிய பலூன் எடுத்துக்குங்க, ஒரு காத்து ஊதிக்குங்க, நல்லா கட்டிட்டு ஒரு வாளியில வச்சு அமுத்துங்க. தண்ணி இருக்கிற வாளியில வைங்க. தண்ணி இருக்கிற வாளியை பூமியை காத்து பய வச்சு அனுப்புங்க. அந்த பலூனை சுத்தி தண்ணி ஒட்டிட்டு இருக்கு இல்லையா? அதேதான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ, தண்ணி நிறைய இருக்கிறதுனால தண்ணி தான் பெருசு நினைக்கிறோம். முண்டமே பூமி தான் பெருசு. நமக்கு தெரியல. தண்ணி லேசா மேல ஒட்டிட்டு இருக்கு. தண்ணி வந்து லேசா ஒட்டிட்டு இருக்கு. இத நினைச்சுக்கிட்டு தண்ணி தான் பெருசுங்கிற. தண்ணியும் பெருசுக்கிட்டு ஒரு புண்ணாக்கும் கிடையாது. பூமி தான் பெருசு. ஒரு வினாடி, ஒரே நாள் 2 நாள் எப்ப வேணா நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இந்த விஞ்ஞானி முண்டங்கள். அப்படி எல்லாம் நடக்காது, இப்படி எல்லாம் போடா வெண்ண அல்ல போற எல்லாம் நடந்து நாசமா போயிட்டு இருக்குது. இப்போ திருச்சிங்கிறீங்க, அப்புறம் வந்து திருச்சி விட்டா அப்படி முன்னாடி போனா மயிலாடுதுறை, திருச்சி, அப்புறம் தஞ்சாவூர், கும்பகோணம் போயிட்டே இருக்கிறீங்க இல்லையா? கடைசியில கடலுக்கு போயிடுறீங்க. அப்படியே போனா நாகப்பட்டினம் வந்துடும். ஒரு காலத்துல திருச்சியே கடலுங்கிறான். ஒரு காலத்துல பூரா மணல், பூரா திருச்சியில இருந்து மணல் ஆரம்பிக்குது. மணல் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா ஒரு கோடி ஆண்டுக்கு முன்னாண்ட திருச்சி வரைக்கும் கடல் இருந்திருக்கு. எது வரைக்கும்? திருச்சி வரைக்கும். அப்படியே அங்க போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? நாகப்பட்டினம் போயிடுது. நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி போயிடுச்சு. அப்ப கடல் உள்வாங்குதலும் வெளியேறுதலும் இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. இது சுனாமி. சுனாமி வேற ஒண்ணும் இல்ல. இது எங்க வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ இந்த சக்தி எங்கே இருந்து வருகிறது? அதனாலதான் நம்ம இந்த சுவையை விட, அதனாலதான் கீதையில தெளிவு எழுதிட்டான். எவன் சுவையை விடுகிறானோ அவன் தான் மோட்சம்னு எழுதிட்டான். சுவையை விடுறவங்க நீங்க ஆறாம் பக்கம், ஆறாம் பத்தி 16வது தத்துவம் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, ஆறாம் பத்தி 16வது தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அதே மாதிரி 2ஆம் பத்தி 59வது ரெண்டுமே நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே இன்னும் கூட படிக்கலாம். அது ரொம்ப அற்புதமான பாயிண்ட். இதைத்தான் திருவள்ளுவர் அழகா எழுதியிருப்பாரு.
எவன் சுவையை கட்டுப்படுத்துறானோ அவனுக்கு தாண்ட உலகம் இனிக்குன்னு எழுதியிருக்காரு. என்னது? உலகம் இனிக்கும். அது என்ன உலகம் இனிக்கும்? முதல்ல உடம்பு சுகமா இருக்கும். முதல்ல உலகம்னா முதல்ல உடம்பு தான். இந்த உடம்பு சுகமா இருக்கும். இப்ப நீ சுகமா இருந்தா தான் உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். புரியுதா? அது நல்லா புரியுது சாமி. அதாவது ஜீரண நீர் அமைதியா இருந்தா தான் நீ வந்து சுகமா இருக்க முடியும். அது வந்து இயற்கை. ஆனா நீ வந்து சுவைய வச்சு அதை நோண்டுற. அது என்ன செய்யுதுன்னா, அதுல வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, விஷமும் இருக்குது, நல்லதும் இருக்குது. சேமிக்கவும் வைக்குது, அதே நேரத்துல வந்து நாசமும் பண்ணுது. அது நாசம் பண்றதுக்கு போறியா இல்ல வந்து அமைதியா இருக்க விரும்புறியா? அமைதியா இருந்தீங்கன்னா நீ பாட்டு தப்பிச்சுக்கிருவ. தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு கம்முன்று. தண்ணியை குடிக்காம நீ இஷ்டத்துக்கு பண்ணேன்னா நீ உனக்கு நானே நீயே சூனியம் வச்சுக்கிற. கிடையாது. சொல்லுங்க. ஆடுறவன் ஆடு, ஆடுறவன் ஆடு. இது பயங்கரமான ஐயா ஐயா இது அந்த காலத்துல இந்த சித்தர்களும் காட்டுல போயிட்டு உட்காந்து தபசு பண்ணும்போது வயிறு சுத்தம் பண்றதுக்காக நாம கீரை சாப்பிட்றோம், காய் சாப்பிட்றோம். அவங்க சாப்பிட்டுதான் அந்த தலை மூலிகை ஏதோ ஒரு தலையை பிச்சு வயிற்ற சுத்தம் பண்ணி இருந்துக்கிறாங்க. வேக வச்சு சுத்தம் பண்ணி இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க சில பேர், அவங்க காட்டுல போயிட்டு ஏதோ ஒரு மூலிகை சாப்பிட்டு தான் வாழ்ந்தாங்க அத்தனை ஆண்டான்றாங்க. அது எனக்கு பொய்யான கருத்துன்னு தோணுது. அது ஒண்ணு இல்ல. இதுக்கு பேரு 3வது நிலைன்னு பேரு. 3வது நிலை. இப்ப நாம 2வது நிலையில் உட்காந்துருக்கோம். நாம 2வது நிலை குடும்பத்துல உட்காந்துருக்கோம். நம்ம இது எங்க உட்காந்துருக்கோம்? குடும்பத்துல உட்காந்துருக்கோம். குடும்பத்துல 3வது நிலை என்பது இந்த 3வது நிலை எப்ப தொடங்கும் கேட்டீங்கன்னா, எப்ப தன்னுடைய குழந்தை வந்து பெருசாகுதோ. என்னது? தன்னுடைய குழந்தை பெருசாகி ஆட்சிக்கு வர்றது, நிர்வாகத்துக்கு வர்றது. என்னது? குடும்ப நிர்வாகத்துக்கு வர்றது. அப்ப குடும்ப நிர்வாகத்துக்கு வர்றப்ப வாயை மூடிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து போட்டு வெளியே போயிடணும். இதைத்தான் செய்யணும். யார்கிட்ட வாயை மூடிட்டு இந்தாப்பா அதை சொத்து எழுதி வைக்கிறது. பையனுக்கு என்ன பண்ணிக்கிறது? சொத்து எழுதி வைக்கிறது. எல்லாம் பையனுக்கு கொடுத்து போட்டு நீ என்ன பண்ற? எதுக்கால போயிடணும். எதுக்கால போய் நான் ஒரு மனிதன் அப்படின்னு நிராயுத பாணியா இருக்கணும். ஆமா, எண்ணமே இல்லாத இருந்தாதான் உனக்கு மைண்ட் ஃப்ரீ ஆகும். ஏன் இயற்கையோட எண்ணம் இருக்கணும். மத்த பணம் சம்பாதிக்கிறது, காசு சம்பாதி, இதெல்லாம் எந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் 25 வயசு அதோட முடியும். நிராயுத பாணியா இருந்தாதான் எது இல்லைன்னு நம்ம வாழ முடியும். அதுதான் தனக்காக வாழ. உங்களை காப்பாத்திட்டே போதுமான. உன்னை காப்பாத்த தெரிஞ்சினா இயற்கை உனக்கு கனெக்ஷன் ஆயிரும். உன்னை காப்பாத்த தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். உலகத்தை புரிந்து கொள்ளலாம். உன்னை நீ காப்பாத்த தெரியாத பொழுது உலகத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? உன் காலே நொண்டி எப்படி அடுத்தவங்க எப்படி காப்பாத்துவ? இதுதான் விஷயம். இந்த விஷயம் எல்லாம் இயற்கையில் இதைத்தான் எல்லாரும் எழுதி இருக்கிறாங்க. எனக்கே அதனாலதான் நான் தனிமையில உட்காந்துருக்கேன். இப்ப நான் தனிமையில யாருக்கு தனிமையிலே உட்காந்துருக்கேன்னா, தனிமையில் இருந்தால்தான் கண்டுபிடிக்க முடியுங்க. பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியும். இப்ப கற்பனையை ஓடி கற்பனையே இப்ப ஒரு காலத்துல ஆகாயத்துல பறக்க முடியாதுங்க. இப்ப ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கானா இல்லையா? ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான விமானம். ஒரு காலத்துல ஆகாயத்துல பறக்க முடியாது இந்த முண்டங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆராய்ச்சி பண்ண ஆகாயத்துல பறக்கிறான். விண்வெளிக்கு போக முடியாது, விண்வெளியில் வீடு கட்டி வாழ்றான். என்னடா கொடுமையா இருக்கு. விண்வெளியில் வீடு கட்டி வாழ்றான், மாச கணக்கில் உட்காந்துக்கிறான். அதுக்குன்னு வாகனம் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அவன் தனித்தனி வீடு கட்டணுங்கிறான். இப்ப சைனாக்காரன் தனி வீடு கட்டுறான். எல்லாரும் தனித்தனி வீடு கட்ட போறாங்க. வெறும் 400 கிலோமீட்டர் சாமி, வெறும் 400 கிலோமீட்டர். எவ்வளவு? 400 கிலோமீட்டர். அங்க போனா மிதக்கலாம், அங்க போனா மிதக்கலாம். ஆகாயம் என்ன, இந்த ஈர்ப்பு சக்தி குறைவா இருக்கட. ஆகாயம் ஒண்ணுதான். இந்த ஆகாயத்துல வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது, ஈர்ப்பு சக்தி குறைவா இருக்குது. ஈர்ப்பு சக்தி குறையா இருந்தா தான் மிதக்க முடியும். எந்த துன்பம் வராது. அங்க எந்த நிலநடுக்கம், பூகம்பம் எதுவுமே கிடையாது அவனுக்கு. பூமியே அழிஞ்சாலும் ஒண்ணும் ஆகாது சாமி. அப்புறம் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்படி அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோல பார்த்தோம், போட்டிருந்தாங்க. என்ன செய்யறாங்க, ஒரு மாடியில நிக்கிறாங்க. நிக்கிறப்போ ஒரு 10-20 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாருன்னா, அப்படியே அங்க இருந்து அப்படியே மேல அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருந்துட்டு ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு நல்ல ஸ்பேஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருந்தாருன்னா, இப்ப இது என்ன கேள்வினா, அவரு போறது மேஜிக் பண்றாரா, அது பண்றாரு, இது பண்றாரு தெரியல. சக கூட வேலை பார்க்கறவர் தான். ஆனா அப்படி போற அளவுக்கு அவருக்குள்ள வந்து ஒரு ஆற்றல் இருக்குது இல்ல.
அதாவது அப்படி போற தனியா அந்த ஸ்பேஸ்லயே போறாரு பாருங்க. இப்ப நம்ம சயின்ஸ் கண்டுபிடிச்சு மெத்தட் கண்டுபிடிச்சு போறோம். பட் அந்த பையன் வந்து கொஞ்சம் வயசு பையன் தான், ஒரு 30 வயசு தான் இருக்கும். ஆனா அப்படியே மேல போறான். அப்ப ஒரு அந்த ஆற்றல் வந்து நம்மளுக்குள்ளயுமே வந்து ஒவ்வொரு அணுக்குள்ளயும் அந்த இருக்கத்தானே செய்யுது எல்லாத்துக்குள்ளயும். அது அது பெரிய ஆச்சரியமா இருக்குது. அப்ப அது என்ன அறிவு நான் இன்னும் பார்த்தது இல்ல. அது என்னன்னு பார்த்தது இல்ல. என்ன அறிவியல் இல்லாம சாத்தியம் இல்லை. எல்லாம் பாருங்க, எப்படியும் இருக்கட்டும், எல்லாமே இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். எல்லாமே நேச்சுரல் லா. அந்த லிமிட்டுக்குள்ளதான், அந்த நேச்சுரல் லா தான். நாம பேசுறமே நோய் நல்லாகுதுன்னு என்ன அர்த்தம்? இதுக்கு நேச்சுரல் லா, இயற்கை சட்டம் தான். எனர்ஜி இல்லைன்னா போயிருவாங்க. எனர்ஜி உண்டாகி பல கோடி ஆண்டாச்சு. எனர்ஜி கூகுள் சந்திப்புல வாங்கம்மா, போயிட்டு இருக்கு. கூகுள் சந்திப்புல வாங்க. இந்த எனர்ஜிங்கிறது ஸ்பேஸ்ல உருவானதானே சாமி? ஆமா, எனர்ஜிங்கிறது வந்து எனர்ஜி உருவானது. எனர்ஜி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்படிங்க எனர்ஜி வந்து எனர்ஜி எப்ப ஆச்சு எப்ப உண்டாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அது இருப்பாவே இருக்கு. எனர்ஜிங்கிறது இருப்பு, ஸ்டாக். எனர்ஜிங்கிறது இருப்பு இல்ல சாமி? லைவ் ஸ்டாக் அதுதான் லைவ் ஸ்டாக். அது அப்படியே இப்ப இந்த சூரியனாவது மறைஞ்சிரும் போல் இருக்குது, எனர்ஜி வந்து இருந்துட்டே இருக்குது இல்ல? ஆமா, எனர்ஜி ஆவதும் இல்லை. எனர்ஜி cannot be created, cannot be destroyed சொல்றோம். அதுதான் அது. ஆவதும் இல்லை, அழிவதும் இல்லை. என்னது? ஸ்பேஸ்ல வந்து கிரியேட் ஆகி அது ஸ்பேஸாவும் எனர்ஜியாவும் ரெண்டு சேர்ந்து இருக்குது இல்ல சாமி? ஆமா ஆமா ஆமா. எனர்ஜி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா எனர்ஜி அண்ட் மேட்டர்பா. எனர்ஜி அண்ட் மேட்டர், அவ்வளவுதான். எனர்ஜி மேட்டரா மாறுது. எனர்ஜி தான் மேட்டரா மாறுது. எனர்ஜி தான் மேட்டரா மாறிக்குது. இப்ப நாம வந்து மேட்டர், நம்மள மேட்டர் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? விசிபிள் மேட்டர். ஆனா உண்மையாலுமே நம்ம எனர்ஜி தான். ஆனா மேட்டரா கண்ணுக்கு தெரியுது. என்னது? புரிஞ்சுக்க முடியுது, புரிந்து கொள்ள முடியுது. புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நுட்பத்தை புரிஞ்சவங்க தான் சித்தர்கள். அதனால சித்தர்கள் 20,000 ஆண்டுக்கு முன்னாடியே அண்டம் பிண்டம் ஒன்றுங்கிறான். அண்டம் பிண்டம் ஒன்று, அண்டத்திலிருந்து சக்தி வருதுன்னு எழுதுனா. அதுதான் ஆகாய சக்தி. இதுதான் யூனிவர்சல் ஃபோர்ஸ். அது பேர் யூனிவர்சல் ஃபோர்ஸ் பேர். யூனிவர்சல் ஃபோர்ஸ் அண்ட் காஸ்மிக் ஃபோர்ஸ் அண்ட் காஸ்மிக் எனர்ஜி. அதெல்லாம் அது ஏழா பிரிக்கிறான். என்ன பிரிக்கிறான்? காமா ரே. ஃபர்ஸ்ட் காமா ரே தான். ஃபர்ஸ்ட் ஹை பவர் ரேட் காமா ரே. ஹை ஃப்ரீக்வன்சி. அந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். கேன்சருக்கு ஹை காமா ரே தான் உள்ள கொடுப்பாங்க. அந்த காமா ரே அது ஆர்டிபிஷியலா கொடுக்கறது. ஆள் செத்து போயிருவான். அந்த நேரத்துல அந்த கட்டி மட்டும், அந்த பாயிண்ட் மட்டும் தான் அது கருக்கும். அது மட்டும் சுத்தி இருக்கிறதால கருக்கி விட்டுரும். நல்லதும் போச்சு. என்னது? நல்லதும் போச்சு. அவ்வளவுதான். கேன்சர் வந்தா எழுதிக்க வேண்டியதான். கேன்சர் வந்தா சரி போய் சேர்ந்துருவாருன்னு எழுதிக்க வேண்டிய. சும்மா செலவு மட்டும் 2 கோடி 1 கோடி ஆகும், அவ்வளவுதான். வசதிக்கு தகுந்த செலவு. நீ 10 லட்சம் காலியே, மொத்தத்துல பணம் காலி, அவ்வளவுதான். பணக்கார 5 கோடி பண்ணுவான், 5 லட்சம் பண்ணுவான். சொத்தை எழுதிட்டு போக வேண்டிய. சாவுதான், தப்பிக்க முடியாது. அதெல்லாம் பல கோடியில ஒருத்தன் தப்பிப்பான். பல கோடியில எவனா. இப்ப எய்ட்ஸ்ன்னு சொல்றோம். எய்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? எய்ட்ஸ்ல ஒண்ணும் கிடையாது. எதிர்ப்பாற்றல் குறைந்து விட்டால் சக்கரை நோய் வரும். போதுமா? சிம்பிள். உங்களுக்கு நோய் வந்துட்டாவ நீங்க எய்ட்ஸ்னுடைய ஒரு பிரிவு தான். போ, அவ்வளவுதான். உங்களுக்கு நோய் வந்துட்டாவ அது தொண்டை வலியோ, மண்டை வலியோ, மூக்கு வலியோ, நாத்தமோ எதுவோ இருக்கட்டும், எதிர்ப்பாற்றல் குறைஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிருங்க. இதுல அதுக்கு தண்ணி, காற்று. தண்ணியும் காற்றுன்னு அடிப்படை.
காத்துல என்ன சொல்றான்னா, காத்துல ஒரு மாலிகுல் மாறினா ஆள் இறந்துருவாங்கிறான். காற்றுல நேச்சுரல் டென்சிட்டி அந்த ஒரு மாலிகுல ஒரு நானோ மாலிகுல் மாறினாவே ஆளுக்கு நோய் வந்துடும். அப்பா அதே விஞ்ஞானம் சொல்லுது. அதனாலதான் காற்று தூய்மை, காற்று மாசுபாடு, பட்டாசு வெடிக்காதுன்னு சொல்ல. பட்டாசு எவன் கண்டுபிடிச்சாலே தெரியல, இல்ல வியாபாரம். பட்டாசு வெடிக்க சொல்லி எந்த கோயில் சொல்லிச்சுங்க, எந்த சாமி சொல்லிச்சுங்க, எந்த புத்தகத்துல பட்டாசு வெடிக்க சொல்லி இருக்குது? காட்டு மிராண்டிகள். சரி, கோயிலுக்கு விளக்கு போட சொல்லி எவன் கண்டுபிடிச்சான்? எல்லாம் பொய், அத்தனையும் பொய். கோயிலுக்கு விளக்கு போடு, இதெல்லாம் பொய் தானுங்க. மனுஷன் கண்டுபிடிச்சு உடான்ஸ் விடுறான் பாருங்க. உடான்ஸ் அடிச்சு விடுறதா? கோயிலுக்கு விளக்கு போடு, நெய்ய போடு, அது விளக்கனை போடு, அட்டா பண்ற அட்டகாசம் தாக்கு பிடிக்க முடியல. இவனுக்கு என்ன பண்ணுங்க, ஜோதிங்கிறானுங்க. அடிச்சு விடுறான்ட்டான். ஒரு அளவும் கிடையாது, எல்லாம் ஆட்டம் தான், எல்லாம் பவர். அதை காட்டுறதுக்கு, அது காசு பண்றதுக்கு தான் ஜோதி கண்டுபிடிச்சானுங்க. என்னது? அப்ப வள்ளலார் இதுல வைக்கிறது ஏமாத்து தானப்பா? எல்லாம் ஏமாத்து வேலைதாங்க ஐயா, எல்லாமே ஏமாத்து வேலைதான் ஐயா. உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாய் முடிட்டு கம்முன்னு இருக்கணும். சொன்னாலும் வம்பு. அதனால நான் என்ன விட பப்ளிக் மீடியா அடிச்சு விடுறாங்கிறேன். இங்க யார் சரி இப்ப அந்த ஜோதியில செத்து போயிடுவானு கேக்குறேன். ஜோதியில செத்து ஜோதிங்கிறது வெளிச்சம், அவ்வளவுதான். ஜோதிங்கிறது வெளிச்சம் ஐயா. இப்ப மெழுகுவர்த்தி பத்த வைக்கிற ஒரு மணி நேரம் எரியுது, அப்புறம் என்ன ஆகுது? போயிருது. அதுவும் செயற்கைதான். வள்ளலார் ஏத்தி வச்சதும் செயற்கைதான். வள்ளலார் ஏத்தி வச்சதும் செயற்கைதான். அவர் கிரியேட்டர் கிடையாது, செயற்கைதான். எது இயற்கை? அதான் அவர் என்ன புரிஞ்சுட்டாரு தெரியுங்களா? அவர் என்ன, அதாவது அருட்பெருஞ்சோதி சொன்னது இயற்கையை தான் அவர் சொல்றாரு. என்னது? அரும்பெருஞ்சோதி. அதுதான். ஆமா, அருட்பெருஞ்சோதி. அது மூலத்தை சொல்றாரு, ஆகாயத்தை தான் சொல்றாரு. ஆகாயத்தை தான் சொல்றாரு, வேற ஒண்ணும் சொல்ல. ஆகாயம் தான் அரும் பெரும் ஜோதி, பெரும் ஜோதி. அந்த ஜோதி அது எப்படி சொல்றது? பெரும் ஜோதின்னு சொல்றாரு. அந்த அருளுக்கு பேரு, அந்த அருளைத்தான் எனர்ஜின்னு பேரு. அருளுக்கு இங்கிலீஷ்ல எனர்ஜின்னு பேரு. அருள்னா எனர்ஜி, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அது சொல்றாங்க சாமி, அந்த அவரு எனக்கு சரியா தெரியல, அந்த அவரு அந்த மாதிரி ஜோதி எடுத்து வச்சு வழிபடன்னு சொல்லலையா. ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க தான் இந்த 7 திரை இந்த மாதிரி ஜோதி இதெல்லாம் அதெல்லாம் வியாபாரம், எல்லாம் வியாபாரம். அவர் ஒரு சுருக்கமா சொன்னா அவர் 3 விஷயம் சொல்லியிருக்காரு. சுருக்கமா பசியோட இருன்னு சொல்லியிருக்காரு. பசிதான் நாம பசியில் இருந்தா தான் நான் ஆரோக்கியம். பசி இருந்தா எனக்கு சுறுசுறுப்பா இருக்காருன்னு, பசி இருக்கிறதா சுறுசுறுப்பா இருக்கிறேன். பசிங்கிறது தூண்டுகோலுங்க ஐயா. பசிங்கிறது இன்டெக்ஷன் ஸ்டவ் மாதிரி, டக் டக் ஸ்டிக்கர் மாதிரி டக்கு டக்குன்னு அடிக்கிறது. என்னது? பசிதான் உணர்வு, பசிதான் எனர்ஜி. அதனாலதான் புற்றுநோய் நல்லா. ஏன் உங்களுக்கு இந்த பசியில உங்களுக்கு போடுறேன், அதனால சக்கரை நோய் நல்லா ஆகுது. இது எனக்கு கொஞ்சம் சரியா சொல்லுங்க. பசிங்கிறது உணவை சாப்பிட்டு வாழ்றதுனா வாழ்க்கை கிடையாது. அதுக்கு என்ன வேற எது போடணும்னு சொல்றீங்க? பசிங்கிற உணர்வோட, இந்த பசி உணர்வு இருந்தா இயற்கையோட கனெக்ட் ஆக முடியும். பசி உணர்வு இருந்தா இயற்கையோட எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். பசினாலதான் உடம்பு எனர்ஜி இயங்குது. பசினாலதான் நோய் நீங்குது. அந்த பசிங்கிறது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இயற்கையோட சக்தியை எடுக்கிறதுக்கு தான் அந்த பசிங்கிற ஒரு உணர்வு உடம்புல தூண்டப்படுது. ஆமா, அதுல கொண்டு போய் சோத்த போடுறேன், அத்தை போடுறேன், இதை போடுறேன்றது மந்தம் பண்ணி செத்து போயிடுறேன். மந்தபுத்தி. இதத்தான் வள்ளலார் பசித்திருன்னு போட்டாரு. இவன் பசித்திருன்னா எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். யாருக்கு புரியாது? 14 வயசுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு புரியாது. பசிய ருசியோட லிங்க் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாம்பார் ரசத்தை போட்டானுங்க. இயற்கையோட பசிய ஆற்றலோட லிங்க் பண்ணாம பசிய ருசியோட லிங்க் பண்ணிட்டாங்க. அப்ப ருசிக்கு அடிமையானதுனாலதான் நம்ம வாழ்க்கை வீணா போய் செத்து போறோம். ஆனா பசிய இப்ப எனக்கு காலையில பசிச்சிச்சு. காலையில இப்ப பசிச்சு கொஞ்சம் ஒரு இது ஆரம்பிக்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ண. ஆனா இப்ப லிங்க் ஆகிட்டே இருக்குது. இந்த இறைவனோட இந்த பேசுறதே இறைவனோட பேசுறதுதான்.
அப்போ வந்து இது லிங்க் ஆனோடனே இப்ப எனக்கு பசி கிடையாது. அவ்வளவுதான். தண்ணி, இயற்கையான தண்ணி, அதுக்கு வந்து ஒரு தண்ணி கொஞ்சம் ஒரு ஆர்மியில போய் சாப்பிட கொஞ்சம் தண்ணி குடிச்சேன். அப்புறமேட்டுக்கு இந்த பசி இல்ல இப்ப எனக்கு விட்டுருச்சு. அப்ப வந்து எதோட தொடர்பு இருக்கணும்னு இருக்குது. இயற்கை பொருள் தண்ணி, அதோட மட்டும் நீ வச்சுக்கணும். செயற்கை பொருளோட சேர்த்தைனா மாட்டிக்கிடுவேன். சரி சரி. இலை தலை எல்லாமே செயற்கை, மிங்கிலோட சேர்ந்தது, மிங்கில் ஆனது, ரெண்டு மிங்கில், எல்லாம் மிங்கில் ஆனது. அதனாலதான் விதை சதை நீங்க சொன்னீங்க. விதை சதை, அதேதான். புரியுதா? அந்த கூட்டு பொருள், விதை சதை கூட்டு பொருள். ஆமா, அதேதான். தண்ணிங்கிறது சிங்கிள். அது மட்டும் இல்ல, வள்ளலார் வந்து நிறைய விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாருங்கய்யா. நமக்கு தெரியல அதெல்லாம். அவர் பெரிய சயின்டிஸ்ட், பெரிய விஞ்ஞானி. அவர் காலத்துல நிறைய கருவிகள் வரல. ஆனால் அவர் ஒரு கற்பனையா பண்ணி பாருங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கிற மாதிரி இவர் உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் காலத்துல அப்பதான் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்துட்டு இருக்காங்க. நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுலதான் இந்த தண்ணிய பயங்கரமா சயின்டிஸ்ட் வள்ளலார் வந்து அவர் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் அது வெளி வராம போயிருக்கலாம். வெங்கடேசன் 32 கண்டுபிடிச்சிருக்கேன், நேர்ல நான் பாத்துருக்கேன் இல்லையா. அதுல ரெண்டு பாரு, நான் கண்டுபிடித்த இயந்திரங்கள் எழுதிட்டாரு இல்லையா. 220 நமக்கு படிச்சு பாருங்க. 220ல நாம அதை பத்தி அதுல இருந்து வந்ததாங்க. நான் தண்ணியில விளக்கரிக்கிறது அதுல இருந்து வந்ததானுங்க. தண்ணியில விளக்கு என்னால இறக்க முடியும். ஆமா, லைட்டே போடுறீங்கல்ல. ஆமா, தண்ணியில விளக்கரிக்க நான் கண்டுபிடிச்சிட்டேனுங்க. இப்ப நீங்க தண்ணியில விளக்கரிக்கலாம் தெரியுமா? இப்ப நீங்க தண்ணியில விளக்கரிக்கலாம், எல்லாரும் விளக்கரிக்கலாம். ஒரு மூடி எடுத்துங்க, மூடியில ஒரு 10 மூடி எடுத்துங்க, பிளாஸ்டிக் மூடி, சோடு மூடி. 10ல எல்லாம் தண்ணி ஊத்துங்க. தண்ணி விட்டு ஓவன்லயும் ஒரு கம்பி வைங்க, செம்பு கம்பி வைங்க. 10க்கு 10. இந்த பக்கம் ஜிங்க் கம்பி, கட்டுக்கம்பிங்கிறது கடையில கிடைக்குது. செம்பு கம்பி எல்லாம் சின்ன மயிறு மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு செம்பு கம்பி அப்படியே இந்த சிகப்பு கம்பி, சிகப்பா இருக்கிறது செம்பு கம்பி, வெள்ளையா இருக்கிறது கட்டுக்கம்பி. சிகப்பும் வெள்ளையும் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. 9 சேர்த்துக்குங்க. கடைசியில் இந்த பக்கம் ஜிங்க் கம்பி மிச்சமா இருக்கும், கடைசியில் செம்பு கம்பி மிச்சமா இருக்கும். பிளஸ் மைனஸ் 2 கனெக்ட் பண்ணி எல்இடி வைங்க, லைட் எரியுமே. தண்ணி அது என்ன தெரியுங்களா? இது பாருங்க, அதுக்கு பேரு புரோட்டான், எலக்ட்ரிசிட்டி. இதுக்கு பேரு இப்ப எலக்ட்ரானிக்ல இருந்து புரோட்டானா மாறுது. வள்ளலார் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? வள்ளலார் கண்டுபிடிச்சது வந்து எலக்ட்ரான் வந்து புரோட்டானுக்கு போயிட்டாரு. அவர் பயங்கரமான கண்டுபிடிப்பாளர். எலக்ட்ரானுக்கு தான் செலவு அதிகமாகும், புரோட்டானுக்கு செலவு கிடையாது. அதாவது இப்போ நீங்க சாப்பாட்டுக்கு தான் செலவு, இயற்கைக்கு செலவு கிடையாது. காப்பி குடிச்சு 15 ரூபா காலி, சோறு தின்னா 100 ரூபா காலி. ஆனால் இங்க எனர்ஜி என்ன ஆகுது? வெளியிருந்து எடுத்துக்கிறோம். எனர்ஜி இலவசம் சார், எனர்ஜி இலவசம். நாம தான் தேவையில்லாம தின்னு உடம்புக்கு எடுத்துக்கிறோம். சரியா? இப்ப எனர்ஜி இலவசமா உயிர் வாழ்றங்கப்ப, எனர்ஜி இல்லாம உயிர் எப்படிங்க வாழ முடியும்? சரி, நீ இன்னொரு கேள்வி கேட்டீங்க. 4 நாள் இருந்தா செத்து, அவரு கேட்டாரு. 10 நாள் இருந்தா ஒருத்தர் செத்து போயிடுவான், 25 சுத்தம் பண்ணாம இருந்தால்தான் செத்து விடுவான். அதான் நான் சொல்றது, எல்லாருக்கும் அதான் சொல்லுறேன். நான் அவனுக்கு சொல்லின்னு வர்றது இதுதான். சுத்தம் பண்ணாத எந்த சித்தரனும் உள்ள உட்காரவே முடியாது, நீயும் உட்கார முடியாது. உள்ள இருக்கிற அந்த பாத்ரூம் நீ பண்ணி உனக்கு உள்ள இருக்கிற ஸ்டாக்கு கேஸா மாதிரி நீ செத்துருவ. அதுதான் உண்மை. சுத்தம் பண்ண, உடல சுத்தம் பண்ண அப்படின்னு அருமையான பாயிண்ட். அந்த அழுக்கு நீ வெளியே எடுக்காம யாரும் உள்ள உட்காரவே முடியாது. தியானம் பண்ணலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் தியானம் பண்ணலாம், வெளியே வந்துடலாம், இவ்வளவுதான். ஆமா, கரெக்ட். சரி, கரெக்டா புரிஞ்சுட்டாரு, நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. அதுதான் விஷயம். அருமையான பாயிண்ட், நல்ல பாயிண்ட். ஏன் வந்து சாப்பிடாம இருந்தா சாகுறான்னா, உள்ள நீ வந்து அழுக்கு வச்சிருக்கிற, அது கேஸ் ஃபார்ம். அது நல்ல பாயிண்ட் சொன்னாரு. அதனாலதான் நீ அவன் சாகுறான். நீ சுத்தம் பண்ணிட்டேன்னா நீ ஓகே, அந்த ஒண்ணும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இதுல பாருங்க, ஆச்சரியமான விஷயம். நீங்க சாதாரண உணவு சாப்பிட்டா மலச்சிக்கல் வரும், அதே கீரை சாப்பிட்டா மலச்சிக்கல் வராது. இந்த அறிவை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லையே. ஓ, அப்படியே சாமி.
கீரை சாப்பிட்டா அது வராது. என்ன சாமி அந்த வராது. கீரை என்பது அதனாலதான் வள்ளலார் வந்து கீரையை சொன்னாரு. டே கீரை சாப்பிடு, கீரை சாப்பிடு, கீரை சாப்பிடு. வள்ளலார் ஏன் சொன்னாரு? கீரை சாப்பிடுறது அவருக்கு தெரிஞ்சது கரிசலாங்கண்ணி கீரை, சில கீரை எல்லாம் சொன்னாரு. கீரை என்னங்கிறது இப்ப வள்ளலார் சொன்னதுனால கிடையாது. வள்ளலாரும் கீரையை சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு அவர் ரெண்டு தான் சொல்றாரு. அவர் ரெண்ட சொல்லிட்டே வருவாரு. தண்ணீரும் கீரை, தண்ணீரும் கீரை, தண்ணீரும் கீரை. இந்த தேனல சும்மா சப்ளிமெண்டரி அப்பப்ப பயிற்சி பண்றதுக்காக தேனை சொல்லியிருக்காரு. அந்த குளுக்கோஸ் கொஞ்சம் வேணும்ல, அந்த குளுக்கோஸ்ங்கிறது தப்பிக்கிறதுக்காக இல்ல. எதுக்குன்னா இன்னொன்னு என்னன்னா, அந்த குளுக்கோஸ் எதுக்கு சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சேர்ந்துருக்கல அழுக்கு, அதை சுமக்கணும்ல. நமக்குள்ள ஏற்கனவே அழுக்கு இருக்குல்ல, அந்த அழுக்கெல்லாம் சுமக்கணும்ல. அதுக்காக வந்து அந்த எனர்ஜி. கரெக்ட் தான், சரியா தான். இப்ப நானே என்ன சொல்றேன்னா, கருப்பட்டியில தொடங்குங்க, வெள்ளத்துல தொடங்க, சர்க்கரை, இதெல்லாம் அதனுடைய அடிப்படை தான். அது அடிப்படை. இப்ப வசதி இருக்கிறவன் பனங்கருப்பட்டி 400 ரூபா வேணும், நாட்டு சர்க்கரை 50 ரூபா இருந்தா போதும், அவ்வளவுதான். காய் வாங்கறதுக்கு ஒரு கிலோ காய் 40 ரூபா 50 ரூபாய்ங்கிற, கீரை ஒரு கிலோ 5 ரூபா 4 ரூபா. அதுக்குதான் முருங்கை மரம் வச்சுக்க. முருங்கை மரம் வச்சுக்க வேண்டியது. இப்ப என்ன கூட வீட்டுல முருங்கை மரம் வச்சு வெளியே வந்துட்டு இருக்குது. எந்த வீட்டுக்கு போனாலும் முருங்கை மரம் வச்சிருவேன். ஏதோ ஒரு இடத்த நோண்டி கீண்டி ரோட்லயே முருங்கை மரம் வச்சு வளர்த்து விட்டுருவேன். ஒரு முருங்கை மரம் வச்சு போயிட்டு எல்லாம் காய் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏயா 4 வருஷத்துக்கு முன்னாடி மரம் இல்லை, இப்ப மரம் வந்து கீரை உரிக்கலாமாங்க, பொறிச்சிட்டு போங்க அப்படின்னு. நான் வச்சு விட்டுறதுனால அது வாடுக்கு முளைச்சிட்டு இருக்குது. அப்பப்ப தண்ணி ஒரு வாளி ஊத்தி விடும், அவ்வளவுதான். அது வாடு கீரை. இந்த உணர்வு ஏன் எல்லாத்துக்கும் இல்ல? எவனுக்கும் இருக்காது. ஒரு முருங்கை மரம் கூட வைக்க மாட்டானுங்க. மானம் கெட்டவனுக்கு தான் இந்த மனிதன். அவனுக்கு தேவை காசு. மானம் கெட்டு, மரியாதை கெட்டு, வெக்க, மான, சூடு, சுர, பணம் சம்பாதிக்கிற முறை, அதாவது நன்கொடை வாங்கு, அப்புறம் பண்டமாற்று முறை வாங்கு, அதெல்லாம் இயற்கை. ஆனால் காசு கேட்டினாவே அவனை நீ வந்து விபச்சாரின்னு அர்த்தம். நீ பணம் வாங்கினாவே விபச்சாரின்னு அர்த்தம். இதுக்கு மேல என்ன பச்சையா பேச முடியாது. கெடுத்து விட்டானுங்க. இப்ப நான் வந்து இதுக்கு வந்து நான் நன்கொடை கேட்கறேன்னா, நீ வந்து கெடுத்து விட்ட, பண்டமாற்று முறை கெடுத்து விட்ட. பண்டமாற்று இப்ப கிடையாது. பண்டமாற்ற தங்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு எங்கிட்ட இருக்கிறத வாங்குறது. இதைத்தான் அவையார் சொன்னாரு. எங்கிட்ட இருக்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் எல்லாம் நான் கொடுத்துருவேன். விநாயகரை பத்தி பாடுகின்ற பொழுது, விநாயக பெருமானே இந்த பாரு, எங்கிட்ட இருக்கிறது பூரா உங்ககிட்ட கொடுத்துட்றேன், உங்ககிட்ட இருக்கிறது பூரா எங்கிட்ட கொடுத்துரு. என்னது இதுல என்ன விவரம்? இதுல என்ன விவரம் கேட்டீங்கன்னா, அவையாரு கொடுக்கறதெல்லாம் தீந்து போறது, நாடி போறது. விநாயகர் வாங்குறதுல அழியாதது. என்னது பாருங்க, விவரமா கேட்கிற பாரு. நாசமா போற பணத்தை கொடுத்துட்டு நாசம் இல்லாத நன்மை தருகிற அந்த அழியாத செல்வ கல்வி செல்வத்தை அதாவது அததான் வள்ளலார் என்ன சொன்னார் இந்த வள்ளுவர், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்கிறார், கேட்டே தராத செல்வம் தான் உண்மையான செல்வம்ங்கிறார். என்னது? அதனாலதான் தண்ணியை பிடிச்சிட்டாரு, கப்புடு பிடிச்சி. ஓ, ஆரோக்கியம் தாண்டா சிறந்தது. 25 வருஷமா கத்துன்னு கத்துறன, ஆரோக்கியம் தான் பணக்காரன். இப்ப நான் வந்து எதுல பணக்காரன்னா ஆரோக்கியத்துல பணக்காரன். அதை ஜாலியா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். காலங்காலத்துல எவன் சிரிச்சுட்டு உட்காந்துருப்ப, போடா வேட்டையிட்டு போயிட்டு பனஞ்சம்பாரிக்கு ஓடிட்டு இருப்பான். இப்ப புரியுதா? இது அகத்திலிருந்து வரணும். நீங்களா உணர்வுகின்ற பொழுதுதான் ஒண்ணு இல்லைங்க, பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு 1 வருஷம் எவன் சுத்தம் பண்றானா அவன் தான் ஞானி. வேற வத்தரம் போற அஞ்ஞானி. இவன் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் நிறைய இதை வாட்ஸ்அப்ல பாருங்க, அப்பப்ப நிறைய கட்டுரை போட்டே இருக்கிறேன். படிச்சு பார்த்துருப்பீங்களா தெரியல, தமிழாக கட்டுரை போட்டே இருக்கிறேன். படிக்கிறீங்களா என்னமோ தெரியல. படிக்கிறேன். ஆமா, அதெல்லாம் ரொம்ப நுட்பமானது. பாருங்க என்ன சொல்றானே தெரியாது. பாருங்க, நிறைய எழுதிட்டு வரேன். ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நீங்க வந்து வேர்ட் ஆபீஸ்ல போடுங்க, இதுல போட்டா படிக்க முடியாது. அப்புறம் அவருக்காக வேர்ட் ஆபீஸ்ல போடு. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் வந்திருக்காரு, நம்ம பழனிவேல்ல ஜாயின் பண்ணிருக்காரு. அவரு இந்த 2 நாள் அங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரு சொன்னா அதை டெவலப் பண்ணலாங்க அப்படின்னு இருக்காரு. டெவலப் பண்ணலாம், நீங்க வந்து எனக்கு வந்து வேர்ட் ஆபீஸ்ல போடுங்க. வேர்ட் ஆபீஸ்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல போடுங்க. அதே சிறுசு பெருசா படிச்சு பாக்குறது. நீங்க வாட்ஸ்அப்ல போட்டா ஒன்றும் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் சும்மா செய்தி பண்ணும். அதே செய்தியை வந்து நீங்க வேர்டா மாத்துங்க. வேர்டா மாத்துங்க, சிறுசு பெருசு பண்ணிக்கலாம், திருத்தம் பண்ணலாம்.
என்ன வேணும் பண்ணலாம், டாக்குமெண்ட்டை திருத்துறது அந்த மாதிரி பண்ணுங்க, இதை திருத்த முடியாது அப்படிங்கிற. அப்ப அவர் சரிங்க அப்படின்னு நான் இப்போ அதில் போட்டிருக்கேன். அவர் சொன்னாரு எல்லாம் கரெக்டாக தான். நான் சொன்னேன் இது வந்து எனர்ஜி உருவாக்குறது கிடையாதுங்க ஐயா, எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இயற்கையிலே எனர்ஜி இருக்குது பாருங்க, வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது பாருங்க. எல்லா எல்லா எனர்ஜியுமே பாக்குறீங்க இல்லையா, எல்லா எனர்ஜியுமே ஒரு வீக்னஸ் பாயிண்டா மயங்கிடும். எல்லாத்துக்கும் வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு. வீக்னஸ்னா பலகீனம், வீக்னஸ்னா பலகீனம். இப்போ நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் நோக்கி போகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ், இதை வந்து வீக்னஸ்ன்னு அர்த்தம். என்னது வீக்னஸ்? இந்த வீக்னஸ் இருந்தங்காட்டி தான் இப்ப ஆம்பளைகிட்ட பொம்பளை மயங்கிறதும் பொம்பளைகிட்ட ஆம்பளை மயங்கிறதுல வீக்னஸ். அது அப்பதான் உருவாகும், அப்பதான் என்ன ஆகும், உருவாகும், இல்லாட்டா உருவாகாது. வீக்னஸ் தான் உருவாகுது. கரெக்டா சொல்லிட்டேன், வீக்னஸ் தான் வீக்னஸ் தான் உருவாக்குது. நாம என்ன பண்ற, தரம் வாய்ந்த மனிதனோடு உருவாக்கி கொள்கிறோம், அவ்வளவுதான். இந்த மனம் விரும்புகின்றவங்களுக்கு மட்டும் வீக்னஸ்ங்கிறது வந்து ஈர்ப்பு சக்தின்னு சொல்லலாமா சாமி? கரெக்ட், கரெக்ட் தான், கரெக்ட் தான், கரெக்ட் தான். இதை புரிஞ்சுக்கலாம். சரியா? இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டாடே எங்க அப்பா, கிட்ட 1 மணி நேரம் பேசி நேரம் போனதே தெரியும். மேல 1 மணி நேரம் மேல ஆயிட்டுக்குது ஐயா. அதே எங்க அப்பா பாருங்க, ஒரே 4 வரி தான் பேசுன, எங்கெங்கயோ போயிட்டு. சரி முடிச்சுக்கலாம். அது அஷ்டாங்க சித்தர் செய்யக்கூடிய இதை யோகிகள் அஷ்டாம சித்திகள் என்று கூறுகிறார்கள். 3வது பேஜ். உடல்நலம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் நீரிணுமுறை என்ற வைத்தியம் திருக்குறள் திருவள்ளுவரால் சிபாரிசு செய்யப்பட்டது. இது இல்லையா 13வது பக்கம். 13வது பேரு 1 2 3. இயற்கைக்கு விரோதமாக வாழ்ந்து தன்னையும் தன் சந்ததியும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் உட்கார்ந்து தற்போது உலகளாவிய நிலையில் ஜனத்தொகை கட்டுப்பாடு அப்படியே கீழே வருது. இந்த மனிதனுடைய என்ற கம்ப்யூட்டர் பெரிய கம்ப்யூட்டரோடு தொடர்பு வேலை செய்யக்கூடியது. இதைத்தான் யோகிகள் அஷ்டமா சித்திகள் என்று கூறினார்கள். இதை பற்றி விவரங்கள் அடுத்த 10 மணிக்கு பேசலாம். சரியா? நன்றி, வணக்கம். இப்போ மணி 6 ஆயிடுச்சு, 10 மணிக்கு வச்சுக்கலாம். நன்றி.